ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உரிச்ச கருவாடில் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவாடை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவாடுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஒரு கொத்து போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கருவாடை இந்த டைமில் ஆட் பண்ண போகிறோம். எல்லா கருவாடையும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால கம்மியாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம தூள் போட போகிறோம். கறி மசால் தூள் 2 டீஸ்பூன், காரத்துக்காக மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், எல்லா தூளையும் போட்டு நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். எங்கள் சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.